ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகனான சண்முக பாண்டியன் அவர்களுக்கு நேற்று பிறந்த நாள். ஸோ தளபதி பர்சனலா கால் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் சண்முக பாண்டியன் அவர்களும் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி சினிமால சாதிக்கணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த படங்களுக்குமே தளபதி வாழ்த்துக்கள் சொன்னாராம். அண்ட் நேற்று அவரோட பர்த்டே ஸ்பெஷலா அவரு நடிக்கிற படைத்தலைவன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் கும்கி மாதிரியான ஒரு கதைக்களம் டீசெண்டா இருந்துச்சு. குறிப்பா சண்டை காட்சிகள்ல விஜய் பிரபாகரன் அவர்கள் நல்லா பண்றாரு. அதுக்கான தோட்டமும் அவர்கிட்ட இருக்கு. அண்ட் ரீசெண்டா லப்பர் பந்து படத்துல பயங்கரமா வைரலான கேப்டன் அவர்களுடைய நீ பொட்டு வச்ச தங்க குடம் சாங் இவங்களும் யூஸ் பண்ணிருக்காங்க ட்ரெய்லர்ல. அண்ட் கரெக்டா சிங்கக்குட்டின்னு வர்ற இடத்துல இவரோட என்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. அண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல இருக்கிற மாதிரியே இவங்களும் கேப்டன் அவர்களை ஏஐ டெக்னாலஜி மூலமா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான சில பிரேம்ஸ் ட்ரெய்லர் எண்ட்லயே இருக்கு. பரவாயில்ல, விஎஃப்எக்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிருக்காங்க. அண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்தாலும் எல்லாருமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு தனி ரோலா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டோம். பட் ஆனா மிஷன் இம்பாசிபிள் டைம்ல தளபதி அந்த கெட்டப்ப போடுற மாதிரி ட்ரை பண்ணிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அண்ட் இப்போ படைத்தலைவன் படத்துல ஒரு கேரக்டரா கொண்டு வர்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுல எப்படி கேப்டன் அவர்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையட்டும். ட்ரெய்லர் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.